ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. கேரளா லாட்ரி விஷ்ணு பம்பர் BR 97 இன்றைக்கி 29 மே மாதம் 2024 என்ன ரிசல்ட் வந்திருக்கு, அதுக்கு நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு காருண்யா ப்ளஸ்ஸு அதுக்கு எப்படி கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சுருக்கமாகவே நண்பர்களே. சரிங்களா? விஷ்ணு பம்பர் BR 97 இன்றைக்கி ரிசல்ட் 0987 0987 ரிசல்ட்டுக்கு ஆல் போர்டில் வந்து நம்பர் 981 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 98 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 987 ஏசியில் 997 அப்படிங்கிறது ஏசியில் டேரெக்டாக இங்கே கொடுத்துருக்கோம். 87 நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 987 அதே மாதிரி 4 டிஜிட்டில் 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். 0987 நம்ம வந்து இந்த இடத்துல 88 99 96 இங்கே பார்த்தீங்கன்னா பிசியில் 87 90 68 80 44 66 33 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். நம்ம ஒரு முழுமையான வெற்றியை இன்றைக்கி கொடுத்துட்டோம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த வெற்றி. அதே மாதிரி நம்ம கொடுத்த கணிப்புகள் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நம்பல. சரிங்களா? ஆல் போர்டு 98 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ரிசல்ட் 0987 அப்படிங்கிறதுக்கு 0987ங்கன்னு பிசியை டேரெக்டாக கொடுத்துருக்கேன். அதனால் வெற்றி அடைஞ்ச என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கணிப்புகளுக்கு பணத்தை கட்டி தயவுசெய்து ஏமாற வேண்டாம். இந்த கணிப்புகள் ஈஸியாக நீங்களே ஒரு உதாரணத்துக்கு நீங்களே வந்து எடுத்துக்க பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு அந்த மந்த்லி ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்து ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற தகவல்கள் ஒரே ஒரு விஷயந்தான். அந்த மந்த்லி சார்ட்டை ஒரு தடவை பார்த்துக்குங்க அப்படிங்கிறது தான் நான் திரும்ப சொல்லுவேன். அந்த மந்த்லி சார்ட்டை வச்சு தான் வின்னிங்கே நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இன்றைக்கி 0987க்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர்ஸ் தான். நான் உங்களுக்கு திரும்பவும் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், ஸ்ரீசக்திக்கு அதாவது வின்விங்க்கு ஸ்ரீசக்தி அப்படின்னு கெஸ் பண்ணும்போது விஷ்ணு பம்பருக்கு எங்கேருந்து தான்ப்பா அந்த கணிப்பை எடுக்கிறது அப்படின்னு நிறையா நண்பர்கள் வந்து ஒருவேளை ஒரு குழப்பமாக கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து வருஷப்படி இதுக்கப்புறம் விஷ்ணு பம்பர் BR 97க்கு அப்புறம் 98 வர வந்து ட்ரா வந்து அதையும் இதே மாதிரி கணிப்பில் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட வரும். சரிங்களா? அதனால் இதுக்கு முன்னாடி BR 96 95 இது 97வது ட்ரா. அடுத்து 98 வந்தாலும் இந்த 95லேருந்து வர்ற எல்லா ட்ராஸ் நம்பர்ஸையும் ஒரு தடவை கணிப்பில் எடுத்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு வெற்றி அடைஞ்சிடலாம். சரி நண்பர்களே, காருண்யா ப்ளஸ் 524 நாளைக்கு 30ஆம் தேதி. இதுக்கு எங்கேருந்து தாப்பா நான் கணிப்பு எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதே மூணு தடவை வந்த ரிசல்ட்டையும் எடுத்துருங்க. விஷ்ணு பம்பர் BR 97, அதுக்கு முன்னாடி நடந்த BR 96, அதுக்கு முன்னாடி நடந்த BR 95, இந்த மூணையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வர்ற கெஸ்ஸிங் 524 காருண்யா ப்ளஸுக்கு சூப்பராக அந்த இடத்துல வந்து உட்காரும். இருந்தாலும் நம்ம சேனல் மூலிமா நம்ம கொடுக்குற கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம இன்றைக்கி கொடுத்த அதாவது விஷ்ணு பம்பருக்கு நம்ம கொடுத்த கணிப்பில் 0987 4 போர்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 98 அப்படிங்கிறத பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. இதே வெற்றி நாளைக்கும் தொடரும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இருந்தாலும் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. நாளைக்கு எப்படி கணிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். அதனால் சேனலில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் ஜஸ்ட்டு கண்டென்ட் அப்படிங்கிறது இல்லை, எங்கே கணிப்பு எங்கேருந்து வந்து உட்காருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான வெற்றி வந்துடும் நண்பர்களே. சரிங்களா? நம்ம கொடுக்குற கணிப்பில் உங்கள் கொடுக்குற அதாவது இந்த நம்பர் தான் வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு நான் கொடுத்தால் அந்த நம்பர் தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணால் ஓகே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ட்ரை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வரும். இல்லை எனக்கு இது சுத்தமாகவே டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் உங்களோட கணிப்புகளும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை, உங்களுக்கு எது தோணுதோ அதை செய்யுங்க. அடுத்தது நம்ம ஒரு வழிகாட்டியாக இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, இது இந்த இடத்துல போர்டில் இறங்குது, இந்த மாதிரி வர்றது வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு இல்லை. ஒரு முயற்சி தான் ஒரு வெற்றிக்கு கண்டிப்பாக ஒரு பாலமாக அமையும் அப்படிங்கிறது ஒரு தகவல்களாக நான் சொல்கிறேன். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போது பார்த்துடலாம் நண்பர்களே.
காருண்யா ப்ளஸ் 524 நண்பர்களே, நாளைக்கு எப்படி கணிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துக்கலாம் நண்பர்களே. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 0987. இதுக்கு ஏ போர்டுக்கு இந்த 9க்கு வந்து ஏ போர்டில் 8 அல்லது 5 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா 8க்கு 7 அல்லது 4, சி போர்டில் 7க்கு 3 அல்லது 1. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 7, 8. நீங்கள் ஏபிசியில் தனியாக பாக்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அடுத்தது ஏபிஎஸ்சிபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஏபி 05 79 09 55. ஏபிஎஸ்சிபிசி நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த நம்பர்ஸில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த 987 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு ஏபிசியில் இங்கே வச்சுருக்க நம்பர் எப்படி இந்த நம்பரை நீ ஸ்ட்ராங்காக கொடுத்தன்னு கேட்பீங்க. அதுக்காக உங்களுக்காண்டி நான் அதையும் சொல்லிடுறேன். அதாவது நான் ஜனவரி மாதம் கிறிஸ்மஸ் பம்பர் அதுக்கு வந்து பிஆர் 95 கிறிஸ்மஸ் பம்பருக்கு கார்னியா ப்ளஸில் என்ன ரிசல்ட் வந்துருச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பர்களே. 987 இன்றைக்கி விஷ்ணு பம்பருக்கு ரிசல்ட்டு. இதுக்கு கிறிஸ்மஸ் பம்பரில் கார்னியாக்கு என்ன ரிசல்ட் வந்துருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 25/1 அதுக்கு கார்னியா ப்ளஸ் வந்து ட்ரா பார்த்தீங்கன்னா 506, சரிங்களா? 506. அதுக்கு முன்னாடி நாள் வந்து பிஆர் 95 கிறிஸ்மஸ் பம்பர் 24ஆம் தேதி 1வது மாதம், சரிங்களா? 24ஆம் தேதி 1வது மாதம். அதுக்கு வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 091 ரிசல்ட்டுக்கு 955 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 0க்கு 9 9க்கு 5 1க்கு 5 அப்படின்னா 0க்கு 9னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிறது 9க்கு ஒருவேளை ஒரு நம்பர் இறக்கி 8ஆக வரலாம், அப்படி இல்லைன்னா 9க்கு 5ஆக கூட வரலாம் அப்படின்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதனால் ஏ போர்டில் 8 அல்லது 5. அதுக்கப்புறம் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8. இந்த பி போர்டு 8க்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9க்கு 5 அப்படின்னு வந்திருக்கு நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா 9க்கு 5 பி போர்டில். அப்போ 8க்கு 4 அல்லது 8க்கு 7 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், சரிங்களா? 8க்கு ஒருவேளை ஒரு நம்பர் இறக்கி 7ஆக கூட வரலாம். எனக்கு தெரிஞ்சு 2 போர்டு வந்து 9க்கு -8, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 8க்கு -7 அப்படின்னு 2 போர்டு வரலாம். அதுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்லுவேன். அதே மாதிரி சி போர்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏன் இப்படி சொல்கிற 9க்கு 8 இல்லை 9க்கு 5 வந்து பவரு 9 - 1னா 8, இங்கே 8 - 1 7. ஏன் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் விட சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். சி போர்டில் ரிசல்ட் இன்றைக்கி 7க்கு வந்து நான் 3 அல்லது 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதில் கிறிஸ்மஸ் பம்பரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிசல்ட்டு இதை வந்து ஏண்டாவது காமிக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்கு தான் நாளைக்கு ரிசல்ட்டு வருது. சி போர்டில் 1க்கு 5 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 7க்கு என்ன? 1க்கு 5னா 7க்கு 1 அப்படின்னா 7க்கு 3 பவரில் இருக்குங்களா? அவ்வளோதான் நண்பர்களே, சரிங்களா? இது பிஆர் 95 பொறுத்த வரைக்கும். சரி, அதுக்கடுத்தது 3வது மாதம், அதாவது மார்ச் மாதம் சம்மர் பம்பர்னு ஒன்று வந்துச்சே ராஜா, அது என்னன்னு கேட்குறீங்களா? இதில் ஏபிசியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை எனக்கு இதில் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த ஏபிஏசிபிசியை உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏபிஏசிபிசியில் பார்த்தீங்கன்னா அதே காமிக்கிறேன். 27ஆம் தேதி 3வது மாதம் சம்மர் பம்பர் பிஆர் 96. அதுக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 8797, சரிங்களா? 7க்கு 6 9க்கு 8. அதாவது ஏ போர்டில் 7க்கு 6, பி போர்டில் 9க்கு 8. அதனால் ஏ போர்டில் 9க்கு 8, பி போர்டில் 8க்கு 7 ஆச்சுங்களா? அப்படி இல்லை அப்படின்னால் ஒருவேளை 9க்கு இந்த இடத்துல 0 வரலாம். பி போர்டில் 8க்கு ஒருவேளை 4 பவரில் இறங்கினாலாம் 8க்கு 5 டைரக்ட் பவராக இறங்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா 8 + 1 9ஆக இறங்கலாம். ஒருவேளை இந்த பேட்டர்னில் ரிசல்ட் இறங்காமல், அதாவது 7க்கு 6 9க்கு 8ன்னு கூட்டல் கழித்தல்ல இதில் வந்து மைனஸு இதில் ப்ளஸ்ஸு அப்படின்னா 9க்கு 1 மைனஸ்னால் 8,
8 + 1 9. அப்போ ஏபியில் 89 கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ பெருசானாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சொல்கிற வேண்டிய தகவல்கள் கரெக்டாக உங்களுக்கு சேரணும். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒருவேளை இந்த மெத்தட் படி, ஏன்னா இது திரும்ப காமிக்காதுன்னு சொன்னாலும் திரும்ப காமிக்க தான் ஆகணும் நண்பர்களே, வேறு வழி இல்லை. 27ஆம் தேதி சம்மர் பம்பருக்கு கார்னியா ப்ளஸ் எப்படி ரிசல்ட் வந்துச்சு ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க. 7-6, 9-8, 7-3 இதே மாதிரி எப்படி கன்ஃபார்மாக வரும்னு சொல்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக நேற்று அப்படி தான் கணிப்பு எடுத்தோம். கன்ஃபார்மாக 4 போர்டு வின்னிங்கில் கிடச்சிருச்சு. அதனால் இந்த சம்மர் பம்பரில் இந்த ரிசல்ட் ஒரு கிளாஸ் நீங்கள் செக் பண்ணாலும் 7-6, 9-8, 7-3. அப்போ 7-3க்கு நான் இங்கே டேரெக்டாக 7-3 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏபியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 89ஐயும் உங்களோட கணிப்புகளில் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி பிசியில் ஒரு முக்கியமான நம்பராக 56, ரொம்ப முக்கியமாக 56 இல்லை 58 ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்கள். சரிங்களா? ஏபியில் 05, 79, 09, 55, 89. ஏசியில் 06, 58, 00, 88. பிசியில் 56, 98, 50, 78, 90. பாக்ஸில் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த நம்பர் இந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு கணிப்புகள் கரெக்டாக இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 858, 577, 556, 090. அதே மாதிரி 78, 73, 95, 41, 70, 56, 87, 90. 4 டிஜிட்டில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்காது ரிசல்ட். இன்றைக்கி 0க்கு நான் எடுத்திருக்க கணிப்பு 798. இதில் உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுங்கிறத நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் பாக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு முக்கியமான நம்பராக நான் 556 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அப்படி 4 டிஜிட் அப்படின்னா 7056ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு 56ம் 58ம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏபியை பொறுத்த வரைக்கும் 89ம் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏபியை பொறுத்த வரைக்கும் 89, பிசியை பொறுத்த வரைக்கும் 56 அல்லது 58. அப்படி இல்லைன்னா ஏசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருவேளை 9க்கும் 0, 7க்கும் 0, 00, 00 வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, 9க்கு ஒரு நம்பர் இறக்கி 8ஆகவும், சி போர்டில் 7க்கு ஒரு நம்பர் 8ஆக வச்சு 88 இறக்கினாலும் இறக்குற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதையும் உங்களோட கணிப்புகளில் எடுத்து நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? முக்கியமான விஷயமாக இல்லை எனக்கு இந்த மாதத்தில் 902க்கு அப்புறம் என்ன, 526க்கு அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தாலுமே அவன் சிம்பிளாக அங்கேருந்து கொண்டு வந்து ரிசல்ட்டை வச்சு வேலையை முடித்து வின்னிங்கை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாப்புல. அதனால் என்னுடைய கருத்துப்படி மிஷினில் வர்றது தான் நண்பர்களே அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே 902க்கு அப்புறம் இந்த இடத்துல 6 வருமா, 9 வருமா, 8 வருமா அப்படின்னு போட்டு குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 9, 2, 2, 5, 5க்கு அப்புறம் என்ன வரும், 4 வருமா, 5 வருமானு குழப்பிக்காதீங்க. கடைசியாக என்ன ரிசல்ட் வந்திருக்கு, பிஆர் 96, 95 இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த பிஆர் 96, 95 ஒரு கிளான்ஸ் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக வெற்றி வரும். மற்றபடி 50-50 கார்னியா ப்ளஸ் வின்வின்னுக்கு ஸ்ரீசக்தின்னு போட்டு குழப்பிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கரெக்டாக உட்காராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்களோ ப்ளே பண்ணுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் ஜஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தான், விஷ்ணு பம்பருக்கும் கிறிஸ்மஸ் பம்பருக்கும் சம்மர் பம்பருக்கும் 3க்குமே தொடர்பு இருக்குது. அது வழியாக தான் கார்னியா ப்ளஸ் 524க்கு நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அதனால் அதை மட்டும் ஒரு முக்கியமான கெஸ்ஸிங்கில் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழு வெற்றி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். இதையும் உங்களோட கணிப்பில் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். முழுமையான வெற்றி கண்டிப்பாக நாளைக்கு, இன்று போல் நாளையும் வெற்றி வரணும் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சி என்னிடம் இருந்து என்னுடைய கணிப்புகள் படி கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய இந்த வீடியோவுக்கு ஒரு 200 லைக்காச்சும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி என்னை ஊக்கப்படுத்தின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸை பார்த்துருக்கீங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி விஷ்ணு பம்பரில் வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளுடைய கேரளா ஜாக்பாட் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சொல்கிற கருத்து உங்களுடைய கருத்துக்களுக்கு உடன்படுது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். நண்பர்களே, திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட
ஒரு ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான வெற்றி, தொடர் வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வீடியோஸ் பாருங்கள். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மென்மேலும் உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. அதனால் மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.